1946 பிறந்த ஒரு தேவ மனிதனின் கதை. ஆரம்பத்தில் ஒரு மத கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தார். பின்பு மின்சார சபையில் பணிபுரிந்தார். திருமணத்திற்கு பின் வெளிநாடு சென்று திரும்பி பின்பு இவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக கர்த்தரால் அழைக்கப்பட்டார். கர்த்தர் இவருக்கு 2 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். இவர் ஊழியத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இவர் சுவிசேஷம் அறிவித்தும் சபை நிகழ்வுகளில் பாடி தேவனை ஆராதித்தும் வந்தார். மீட்பின் குரல் எனும் பெயரில் சுவிசேஷ பத்திரிகையை ஆரம்பித்து தேவனின் அன்பை மக்கள் மனமறியச் செய்து ஜெப கூட்டங்கள் நடத்தி வந்தார். யுத்த நாட்களிலும் அநேக மக்களுக்கு வேத வசனத்தை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். பின்பு மீண்டும் குடும்பத்துடன் சில்லாலை கிராமத்துக்கு வந்தபோது தேவ சபை எதுவும் அருகே இல்லாததால் கர்த்தரின் வெளிப்படுத்தலில் பண்டை தரிப்பிலேயே மீட்பின் குரல் சபை ஊழியத்தை ஆரம்பித்தார். நாளுக்கு நாள் கர்த்தர் இவர் மூலம் அற்புதங்கள் செய்ய தொடங்கினார். முடவர்கள் நடக்கவும், வியாதியஸ்தர்கள் குணமடையவும், அசுத்த ஆவி விரட்டும் வல்லமை இவரின் கைகளில் கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமும் கூறினார். தேவனுக்காக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று வேத வசனத்தை அறிவித்தார். இவர் கர்த்தராகிய இயேசுவிற்காய் செய்த ஊழியமும் அர்ப்பணிப்பும் அளவற்றவை. இவரின் ஜெபம் எப்பொழுதும் கர்த்தரின் முன்னிலைவில் கேட்கப்பட்டது. இவருடன் இவரது பிள்ளைகளும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். இவரின் தேவனுக்கான ஊழியத்தை தடுக்க சில மனிதர்களை வைத்து இவரை கீழே தள்ள பிசாசானவன் திட்டம் போட்டான். இவர் தேச துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு 43 நாட்கள் சிறையின் அடைக்கப்பட்டார். அப்பொழுதும் இவர் கர்த்தரையும் கர்த்தர் இவரையும் கைவிடவில்லை. பின்பு இவர் நிரபராதி என விடுவிக்கப்பட்டார். சற்றும் பின்வாங்காமல் பிசாசு வெட்கப்படும்படி தேவனின் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இவர் தேவனுக்குரிய எந்த ஓய்வு நாளையும் தவறவிடாமல் ஞாயிறு ஆராதனை வழிபாடு நடத்தி வந்தார். இவருக்கு எதிரான சில மனிதர்கள் இவரை வழிமறித்து இவர் தேவனின் பரிசுத்த மனிதராம் என்று கோபத்துடன் கூறிய ஆயுதத்தால் தாக்கினார்கள். அந்த வேளையிலும் இந்த தேவ மனிதன் அவர்களிற்கு எந்த தீமையும் செய்யவில்லை. தேவனோ இவரை காப்பாற்றினார். இவருக்கெதிராக செயற்பட்டவர்களுக்கு தேவன் தீர்ப்பு வழங்கி பழிவாங்குதல் தனக்குரியது என்று நிரூபித்திருக்கிறார். பல கடமைகள் பொறுப்புகள் மத்தியிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து சபையையும் கொண்டு நடத்தி கொண்டு இருந்தார். வருடங்கள் ஓடியது. குறிப்பிட்ட காலத்தில் போதகர் உடல் உபாதை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மீட்பின் குரல் சபை புதிய கட்டிட திறப்பு விழா ஞாயிறு தினத்தில் குறிக்கப்பட்டிருந்தது. போதகர் வைத்தியசாலையில் பலவீனமாக இருந்தபோதும் தேவன் தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்ற சிகிச்சையை பாதியில் நிறுத்திவிட்டு புறப்பட்டு சபைக்கு வந்துவிட்டார். பலிபீடத்தில் ஏறும்போது தூய ஆவியால் பலன் பெற்றார். கர்த்தர் பலவீனத்தில் பலன் கொடுத்தார். சுகமாகினார். தேவனுக்கு முன் மருத்துவம் தோற்றுவிந்தது. இவரது ஊழிய பயணத்தில் இவர் மனைவியும் இவருக்கு அதிக ஆதரவு கொடுத்த ஒரு தேவமகள் ஆவார். இவர் மூலம் கர்த்தர் அநேகம் ஆத்துமாக்களை தொட்டார், குணப்படுத்தினார். தேவனின் வல்லமை இவர் மூலம் வெளிப்பட்டது. கர்த்தரின் ஆசீர்வாதம் நிறைந்த மனிதன் என்பதற்கு இவர் சிறந்த முன்னுதாரணம். தேவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த தேவ மனிதனான பாஸ்டர் சாம் தேவராஜ் அவரின் ஊழியம் தொடர சபை சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றும் அவருக்கு ஒரு வயதை கூட்டிக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்தியம் உண்டாவதாக.